எத்தனையோ கிருமிகள், எவ்வளவோ தூசிகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்குது. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி எவ்வளோ பேரோட மூச்சு காற்று இறந்து போன நிறைய ஆத்மக்கள் நம்மளை சுற்றி அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. இதையாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சில நேரத்தில் ரோட்டில் நீங்கள் நடந்து போகும்போது பார்த்துருக்கலாம். எலுமிச்சை பழம், கறித்துண்டு, வெத்தலை இதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. கழுப்பு கழிச்சு போட்டிருப்பாங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க. இதை தாண்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதை தாண்டினாக்க செய்வன மாதிரி வந்து ஒட்டிக்குமா. அப்படின்னா செய்வன ஒன்று இருக்குதா? அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய். புலி அடிக்கும் முன் கிளி அடிக்கும். பேய் பிசாசை நம்பாதவங்க தான் இந்த மாதிரி பழமொழி அடிக்கடி பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க வீட்டில் போய் பார்த்தோம்னா அவங்க வீட்டு வாசலில் பூசணிக்காய், குதிரை லாடம், கண்ணாடி இது போன்ற விஷயங்கள்லாம் வச்சுருப்பாங்க. ஏன்னு கேட்டாக்க தீய சக்தி அப்போ தான் வீட்டுக்கு வராதுன்னு. பேய் பிசாசை நம்பாதவங்க கூட தீய சக்தி நம்புகிறாங்களா? இப்படி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நடந்த உண்மை கதைகளை படம் பிடிச்சி காட்டும் திகில். ராத்திரியில் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது உங்கள் கார் பின்னாடி சீட்டில் என்ன இருக்குன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்படி தான் ஒருத்தர் வயது 30-31 வயசு இருக்கும். வேலை முடிஞ்சு அடிக்கடி வீட்டுக்கு லேட்டாக தான் போவார். பேய் பிசாசெல்லாம் அவருக்கு நம்பிக்கை கிடையாது. அதெல்லாம் வர மூட நம்பிக்கைன்னு சொல்கிற ஒருத்தர். இப்படி தான் ஒரு தடவை வேலை முடிஞ்சு வீட்டுக்கு ஒண்டியாக கார் ஓட்டிகிட்டு வரும்போது காடி பின்னாடியிலேருந்து ஒரு கை தெரிஞ்சிருக்கு. கண்ணாடியில் திருப்பி பார்க்குறப்ப அந்த கை அங்கே இல்லை. அதுக்கப்புறம் அவர் கழுத்தில் யாரோ முடி வச்சு உரசுற மாதிரி அவருக்கு தோணி இருக்குது. பதற்றத்தில் காடை நிறுத்தாமல் அவர் திரும்பி பார்த்துருக்கிறாரு. காரை சீட்டுக்களை பார்த்துருக்கிறாரு. ஒரு சின்ன பிள்ளை மாதிரி ஒரு உருவம் 2 பெரிய கண்ணோட அவரை உத்து பார்த்துக்கிட்டு சிரிக்குது. பயத்தில் கார் என்னை மிதித்து ஒரு மரத்தில் மோதி இன்னைக்கு ஒரு கால் முறிஞ்சு போன நிலைமையில் இருக்கிறாரு. இன்னைக்கு போய் அவரை பார்த்தாக்க கை முழுவதும் ஒரு முடிக்கயிறு கட்டி இருக்கிறாரு. இந்த முடிக்கயிறு கட்டுறதுனால எந்த பேய் பிசாசும் அணுகாதுன்னு சொல்கிறாங்களே, இது எந்த அளவுக்கு உண்மை? இந்த கதையை கட்டணே உடம்பு சிலுக்குதுல்ல. இன்னைக்கு திகில் என்ன கதையை கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். குருட்டு காதல்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை பற்றின கதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இவர் மற்றவங்க மாதிரி ஒரு பெண்ணு மேலே ஆசைப்பட்டார். ஆனால் எப்படி அந்த பெண்ணு மனசில் இடம் பிடிக்கணும்னு இவருக்கு தெரியல. அவங்களுக்கு அவரை பிடிக்கலன்னு தெரிஞ்சோன்னே அவர் அவங்கள அடையிறதுக்காக ஒரு முடிவு எடுத்தார். இவர் தேர்ந்தெடுத்த அந்த வழி இவரோட காதலை சேர்த்து வச்சுச்சா, இல்லை வேற ஏதாவது விபரீதத்தில் போய் முடிஞ்சுதா? அதுதான் இன்றைய திகில். இந்த கதை வந்து என்னோட ஃப்ரெண்டோட சொந்தக்காரங்க, ரிலேட்டிவ், அவங்களுக்கு நடந்தது. அந்த பர்சன் வந்து சரியான பேராசை பிடிச்சவர். எது இருந்தாலும் வேணும், நான் அடைஞ்சிடணும் அப்படின்னு ரொம்ப அதிகமாக ஆசைப்படுற ஒரு கேரக்டர். இவர் வந்து ஒரு பிள்ளையை வந்து விரும்பினார். ஸோ உயிருக்கு விரும்பினார். ஆனால் அந்த பிள்ளை வந்து அவரை வந்து வேணான்னு சொல்லிடுச்சு. ஆனால் இவர் வந்து விடலை. எனக்கு அந்த பிள்ளை தான் வேணும்னு அப்படியே ரொம்ப பிடிவாதமாக இருந்தார். பாலாவை பற்றின கதை தான் இது. பாலா ஷர்மிளான ஒரு பொண்ணை ரொம்ப பயங்கரமாக காதலிச்சாரு. ஆனால் ஷர்மிளாவுக்கு பாலா மேலே அறவே காதல் கிடையாது. பாலாவுக்கு ஷர்மிளா அவங்கள காதலிக்கிறேன்னு ரொம்ப நாளாக தெரியும். தெரிஞ்சவங்க கூட ஷர்மிளாவை காதலிக்க சொல்லி அடிக்கடி வற்புறுத்திக்கிட்டு இருப்பாரு. நீங்களா சொல்லுங்க, என்ன விஷயம்? என்ன ஷர்மிளா, உங்களை பார்க்க தான் இவ்வளோ நேரமாக காத்துக்கிட்டு நீங்கள் என்னென்னா அலட்சியமாக பேசுகிறீங்க. பார்த்துட்டீங்களா? சரி, நான் வரேன். ஷர்மிளா ஷர்மிளா ப்ளீஸ், நான் கொஞ்சம் பேசணும். என்ன பேச போறீங்க? நீங்க என்னை காதலிக்கிறீங்க, என்ன ரொம்ப காதலிக்கிறீங்க. உங்க காதலுக்கு பச்சை கொடி காட்டணும், அவ்வளோதானே? ஆமாம் ஆமாம், நான் உங்களை ரொம்ப காதலிக்கிறேன் ஷர்மிளா. ஐயோ பாலா, இங்க பாருங்க, நான் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன். ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட். சாரி, தயவு செஞ்சு நீ விட்டுருங்க. ஷர்மிளா ப்ளீஸ் ப்ளீஸ் ஷர்மிளா 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 ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயோ, இங்கிருந்து போயிருங்க, நீ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எத்தனை வாட்டி சொல்றேன், நான் வரேன். ஷர்மிளா 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 கிட்ட அவரோட காதலை பற்றி பேசுகிறப்பெல்லாம் பாலாவோட நச்சரிப்பை தாங்க முடியாமல் ஷர்மிளா பாலாவை ரொம்ப கேவலமாக பேசிடுவாங்க. ஆனால் அதெல்லாம் பாலா பெருசுப்படுத்துறதே இல்லை. எப்படியாவது ஷர்மிளா மனசில் இடம் பிடிச்சா போதும்னு அவர் பேசிக்கிட்டு தான் இருப்பார். எவ்வளவோ செஞ்சு பார்த்தாரு, என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு, கடைசி எதுவுமே நடக்கல.
ஹாய் கமலா. How are you? நீங்களா? ஏன் என்ன எதிர்பார்க்கலையா? பலா கொஞ்சம் வழி விடுறீங்களா? நான் வீட்டுக்கு போகணும். நான் வேணா ட்ராப் பண்ணிடுறேனே. பலா வேலைக்கு வர தந்த எனக்கு வீட்டுக்கு போக வழி தெரியும். உங்க உதவி எனக்கு தேவையில்லை. நான் அப்படி சொல்லலை. போதும், நீங்க சொன்னதெல்லாம் கேட்டது போதும். இனிமே கேட்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. உங்க கதையை கேட்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. கமலா, நான் கதை சொல்லலை. என் காதல் உண்மையானது. நீ மட்டும் என்ன காதல் பண்ணலை. ஏன் என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க பாலா? என்ன மேட்றீங்களா? இந்த மேட்ற வேலை என்கிட்ட வச்சுக்காதீங்க. அதுக்கு வேற ஏமாந்து இருப்பா, அங்க போங்க. கமலா, ரொம்ப பேசுற. முடிவா சொல்லு, என்ன காதலிக்கிறியா இல்லையா? என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் கொஞ்சம் கூட ஆசை இல்லை? பாலா, உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு பொண்ணை பாப்பீங்க, அந்த பொண்ணை பிடிச்சிருந்தா காதலிப்பீங்க. அந்த பொண்ணு நீங்க சொல்றதுக்கெல்லாம் ஆமா ஆமான்னு தலையாட்டணும். அதானே? போதும் போதும் பாலா, just get lost. ஏய் கமலா. இதுக்கு இடையில ஷர்மிளாவோட அம்மா அப்பா மூலமா ஷர்மிளாவுக்கு ஒருத்தருடைய அறிமுகம் கிடைச்சிது. அவங்க 2 பேரும் மத்தியில ஒரு நல்ல நட்பு மலர்ந்து கடைசியில கல்யாண பேச்சு வரைக்கும் போயிருச்சு. இது எப்படி பாலாவுக்கு தெரிஞ்சிருச்சு? ஹலோ. ஹலோ கமலா, பாலா பேசுறேன். தெரியுது, என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லுங்க. கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? என்ன என்ன கேள்விப்பட்டீங்க? உங்க வீட்டில் ஒரு மாப்பிள்ளை பார்க்குறாங்களா? உண்மையா? அப்படியே அது உண்மையா இருந்தாலும் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. பாரு சமிலா, கேள்விப்பட்டதை தான் உங்ககிட்ட கேட்குறேன். உண்மையா இல்லையா? உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? கேட்டு அலையறீங்க. ஏய், என்னடி திமிரா பேசுற? பாலா, மரியாதையை பேசுங்க. நீ முதல்ல மரியாதை பேசுடி. உனக்கு என்ன மரியாதை? என்ன மிரட்டுறீங்களா? ஆமா, நானா? ஏய், நல்லா கேட்டுக்க. நான் பார்க்குறேன் உனக்கு எப்படி கல்யாணம் நடக்குதுன்னு நான் பார்க்குறேன். உங்களால முடிஞ்சது நீங்க பார்த்துக்கங்க. பாய். அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் அந்த பர்சன் வந்து அந்த பிள்ளைகிட்டே அந்த கேர்ள்கிட்டே நேராக போயிட்டு நீ அந்த பையனை விட்டுரு, அவனை லவ் பண்ணாத, என்ன லவ் பண்ணு, நான் உன்னை இன்னும் நல்லா பார்த்துக்குவேன் அப்படிலாம் சொல்லி அந்த பிள்ளையோட அப்பா அம்மாக்கிட்டே போய் பேசியிருக்காரு. அவ்வளோ பேசியும் எதுவும் நடக்கலை. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, இந்த விஷயம்லாம் கேட்டோன்னா ரொம்ப வருத்தப்பட்டு நொந்து மனம் உடஞ்சி போயிட்டார். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லா கதையும் சொல்லி சொல்யூஷன் கேட்டிருக்காரு. சரிடா பலா, நீ சொல்லலாம். சரிடா, என்ன செய்யப்போ? அதான்டா எனக்கும் தெரியல. என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், ஒன்றும் புரியல. ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஒரு வழி இருக்கு. ஆனால் அதுக்கு உனக்கு தைரியம் இருக்கா இல்லையான்னு தெரியலடா. என்ன வழிடா? அதான் சொல்கிறேன்ல, உனக்கு தைரியம் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஏய், தைரியம்லாம் இருக்குடா. நீ என்ன வழின்னு சொல்லு. டேய் பலா, நீ ஷர்மிளாவை நல்ல வழியில் காதலிக்க முடியலன்னா கெட்ட வழியில் தான் போகணும். கெட்ட வழி? ஏய், குழப்பாம நேரம் விஷயத்துக்கு வாடா. சரி சரி, நான் நேராக விஷயத்துக்கே வரேன். இப்போ பாரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அவர் ரொம்ப பெரிய ஆள். இந்த பிரச்சனை தீரணும்னா அது அவரால் மட்டும்தான் முடியும். புரியல, புரியல. சொல்கிறேன்ல, நல்ல வழியில் போக முடியலன்னா கெட்ட வழியில் கோயில்டா. நோயோலா, என்னடா சொல்ற? டேய், ஏன்டா கத்துற? இங்க பாரு, உன்னோட காதல் ஜெயிக்கணுமா இல்லையா? ஜெயிக்கணும் தானே? அப்படின்னா கண்டிப்பாக அது அந்த கோயிலால் மட்டும்தான் முடியும். இதெல்லாம் சாத்தியப்படுமா? டேய், என்கிட்ட சொல்லிட்டல, கவலைப்படாதடா, உன் பிரச்சனை தீரும். சரியா? காதலை அடையிறதுக்காக யாருமே செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செஞ்சார் பாலா. பாலா ஒரு தோயலை வாங்கிட்டு வந்து சாப்பாடு போட்டு வளர்க்க ஆரம்பிச்சு. அதாவது ஒரு பெண்ணுடைய மனதை கவருவதற்கு ஒரு துஷ்ட தேவதையை பயன்படுத்தி அதை அனுப்பிவிட்டு அந்த பெண்ணுடைய மனதை வந்து அவன் ஆக்கிரமிக்கக்கூடியவன் என்பவன் மிகப்பெரிய கோழை. சரியா? அந்த மாதிரி ஒரு கோழை எப்படி அந்த பெண்ணை வச்சு வாழ்க்கை நடத்த முடியும்? இது ஒரு பகுதி. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வியில் இந்த தோயோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவதை இருக்கா அப்படின்னா இருக்குது. இந்த தோயல் என்றக்கூடிய ஜீவராசிகள்
நல்ல குணத்திலும் இருக்கின்றது, தீய குணத்திலும் இருக்கின்றது. ஒரு சிலர் அந்த தோயல் என்ற ஜீவராசியை கொண்டு வந்து தம் வசப்படுத்தி அவர்களுக்கு வேலைக்காக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இந்த தோயோல வளர்க்கக்கூடிய எஜமானம் ஒருத்தர் இருப்பான். அவங்ககிட்ட இருந்தால் அதை வாங்கிட்டு வருவாங்க. இந்த எஜமானம் என்ன சொல்கிறான்னு அதை செய்யும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அலாவுதீன் அற்புத விளக்கில் அந்த எண்ணெய் அந்த விளக்கை தேய்ச்சிக்கிட்டே இருப்பான். அந்த பூதம் மேலே வரும். மேலே வந்த கையோடைய முதல் வார்த்தையை சொல்லும், கையை கட்டி கட்டளை இடங்கள் அரசை செய்கின்றேன். அப்போ உன்னுடைய கட்டளை நான் ஏற்றுக்கொண்டு உனக்குள்ளே உரிய காரியங்களை நான் செய்கின்றேன் அப்படின்றது வந்து இந்த தேவதைகளுக்குள்ள ஒரு கட்டு. இப்போ மந்திரத்துக்கு ஒரு பெரிய ஆட்ட சக்தி உண்டு. அதே போல் சில மந்திரத்துக்கு இந்த தோயல் கட்டுப்பட்டு இருக்கு. இப்போ மந்திர சாஸ்திரத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவதைகளை வந்து ஒரு 48 நாளோ அல்லது ஒரு 90 நாட்களோ வந்து உபாசனை பண்ணி அந்த தேவதைகளை வந்து நம்ம வசப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னா அது நாம் சொல்கிற வேலையை அது கேட்கும். அது ஒரு காலகட்டம் தான். ஏன்னா இறைசக்தி இதுக்கும் மேலாக இருக்கின்றது. பாலா அந்த தோயில் மூலமா ஷர்மிளாவை கொஞ்சம் கொஞ்சமாக வசியம் பண்ண ஆரம்பிச்சாரு. கடைசியில் பாலா நினச்சது சாதிச்சிட்டாரு. ஷர்மிளா பாலா வலையில் விழுந்துட்டாங்க. பாலா ரொம்ப சந்தோஷமா இருந்தார். ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல. நல்லா சாப்பிடு. பசி பசின்னு உயிர் எடுத்தீங்கள, சாப்பிடு. சாப்பாடு தருவேன், அதுக்குள்ள என்ன அவசரம்? சாப்பிடு. என்னங்க என்னங்க என்னம்மா? இல்லங்க, சத்தம் கிடைச்சுங்க. யார் பேசிட்டு இருக்கீங்க? இல்லையே, நான் ஒரு டிவியா இருக்கும். என்னங்க நீங்க தூங்கல? போய் படுமா, நான் சொல்லிடுறேன். சரிங்க, சாமி கொண்டு போறேன். ஸோ இந்த அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அவர் இந்த தோயோல் வளர்த்துக்கிட்டு இருக்கிற விஷயம் வந்து யாருக்குமே தெரியாது. ஏன்னா தோயோல் வந்து வளர்க்குறதுனா அதுக்கு ஏற்ற சாப்பாடு ஆகாரம்லாம் கொடுக்கணும். இவர் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அவருக்கு அந்த போதுமான வருமானம் வந்து அந்த தோயோலுக்கு வந்து சாப்பாடு போகிறதுக்கு வருமானம் வரல. ஸோ என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த விஷயம்லாம் சொல்லியிருக்காரு. இங்கதான் இருக்கியா? பாத்தியா, ஒரு நாள் என் பொண்டாட்டிட்ட மாட்டியிருக்கும். ஆமா, உனக்கு என்ன கவலை? கவலைனா எனக்கு தானே. உதவி பண்ணா என்ன வேணாலும் பண்ணலாமா? ரொம்ப பேசுற, நீ ரொம்ப ஓவரா போற. நான் பண்ண தப்பு. ஆனால் நிறைய பேர் இதில் வந்து குழம்பி போவாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தோயோலும் இந்த குட்டிச்சாத்தானும் ஒன்றா அப்படின்னா இது ரெண்டும் வேறு. குட்டிச்சாத்தான்றது வேறு, தோயோல்ன்றது வேறு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் சைட்டில் சாத்தான் குளம்னே ஒரு இடம் இருக்குது. அங்கே நிறைய பேர் வந்து இந்த குட்டிச்சாத்தானை வழிபாடு பண்ணக்கூடிய குலதெய்வமாகவே வச்சுருக்காங்க. அது வேறு, இந்த தோயோல்ன்றது வேறு. இந்த தோயோல்ன்றது நீங்கள் பார்த்தீங்க கேட்டிங்கன்னா உருவத்தில் வந்து ரொம்ப குள்ளமானதாக, தலை பெரியதாக இருக்கக்கூடியது. இது ரொம்ப என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த பணத்தை திருடக்கூடியது. தொடர்ந்து பாலாவும் அந்த தோயோலை கவனிக்கிறது இல்லை. எங்கடா அதை கவனிக்க போய் ஷர்மிளாவுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா என்ன நடக்கும்னு அவரால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஆனால் தோயோலுக்கு இதெல்லாம் பெருசு கிடையாது. அதுக்கு வேண்டியது வெறும் சாப்பாடு தான். இங்க என்ன செய்றீங்க? சரி வாங்க, சாப்பாடு எடுத்துக்கேன், சாப்பிடுங்க.
பல மாதத்துக்கு அப்புறம் வந்து அவரோட ஒய்ஃப் வந்து அவங்க மனைவி வந்து கர்ப்பமாயிட்டாங்க. ஸோ இவர் வந்து என்ன நினச்சாருன்னா தோயில் வந்து வெளியாக்கிடலாம், பரட்டி விட்டுறலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். ஸோ அந்த நேரம் பார்த்து இவங்க கர்ப்பமாக வேற ஆயிட்டாங்க. ஸோ அந்த கர்ப்பமான நேரத்தில் அந்த தோயில் விரட்டி விட்டால் ஏதாவது சிக்கல் ஆயிருமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு தோயிலை வந்து கூடவே வச்சுக்கிட்டு அதுக்கும் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி அவங்க வந்து அந்த ஒய்ஃப் வந்து அவரோட ஒய்ஃப் வந்து கர்ப்பமாக இருக்கிறப்ப அவர் வந்து ஒய்ஃப் மேலே ரொம்ப டேக் கேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பிகாஸ் அவங்க கர்ப்பமாக இருக்காங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவருக்கு வந்து தோயூலை பார்க்கறதுக்கு தோயூலுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்து தோணலை. ஏன்னா ஒய்ஃப் கூட டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இருந்தாலும் அவர் என்ன பண்ணார், பயந்துக்கிட்டே இந்த தோயூல் பயந்துக்கிட்டே வந்து ஒரு 2-3 நாளுக்கு ஒரு தடவை வந்து இந்த தோயூலுக்கு வந்து சாப்பாடு போட்டுக்கிட்டு தான் இருந்தார். பயம் அதிகமாகிடுச்சு அவருக்கு. என்னடா ஏதாவது பண்ணிடுமோ அப்படின்ட்டுன்னு விரட்டவும் முடியாது, விரட்டிட்டா திருப்பியும் ஏதாவது பண்ணிடுமோ அப்படின்னு பயம். அதனால் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தாலும் சரி கோயிலுக்கு சாப்பாடு போடுவோன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டத்தோடைய பயத்தோடய அவர் வாழ்ந்துட்டு இருந்தார். என்ன இப்பதான் சாப்பிட்டீங்களே, அப்புறம் என்ன? சாப்பாடு இல்லை, அவ்வளவுதான். சாப்பாடு 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 இதுதான் உனக்கு முக்கியம். கத்தாத, கேட்டுற போதும். பசிக்குது பசிக்குது தரேன். பொதுவாக அந்த தோயல் ஒரு காலகட்டத்தில் உயிர் பலி அது கேட்கக்கூடிய, அதாவது ஒரு உயிரை கொன்று அது உயிர் வாழணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு ஜீவன். அப்போ அந்த ஜீவன் என்ன கேட்டிங்கன்னா நம்ம கூட இருப்பது அவ்வளோ சாத்தியமாகாது. என்னங்க என்னங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னம்மா சொல்லு. என்னங்க நீங்க வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா வீட்டுக்கு வரும்போது கால் நல்லா கழுவிட்டு வாங்குங்க. ஏன் என்னாச்சு? இல்லைங்க, எனக்கு இன்னும் வீட்டுல கெட்ட உணர்வு இருக்கும்னு எனக்கு தோணுதுங்க. கெட்டதா? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணு இருக்கு. இல்லைங்க, எனக்கு தோணுது. எல்லாம் இந்த நேரத்தில் எப்படியா கண்டதெல்லாம் நினைச்சுக்கிறது? இந்த நேரத்துல தான் நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். இவனா உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வா. ஐயோ, நான் அதுக்கு சொல்லலைங்க. நான் தான் சொல்றேன்ல, நீ போயிட்டு வா. சரிங்க. ஸோ சில மாதங்களுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னா அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ இதுதான் சாமின்னு சொல்லிட்டு அவர் அந்த கேரக்டர் அந்த பர்சன் என்ன பண்ணியிருக்காரு, தோயில் கூட வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணி தோயிலை வீட்டை விட்டு வெளியாக்கிடணும், விரட்டிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணி சண்டைலாம் போட்டு தோயல்கிட்ட ரொம்ப வாக்குவாதம்லாம் பண்ணி வீட்டை விட்டு விரட்டிட்டாரு. இருந்தாலும் அந்த தோயல் வந்து அவரை விட்டு போக மாட்டேன், நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நான் உன் கூட தான் இருப்பேன்னு இதெல்லாம் சொல்லி இவரும் முடியாது அதெல்லாம் சொல்லி அந்த தோயல் வந்து வெளியாக்கிட்டாரு. என் பொண்டாட்டி மாசமா இருக்காங்கிறதுனால தானே என்ன மிரட்டிக்கிட்ட, அவளை அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டேன். ஒன்ன விரட்ட போறது நான் ஒன்ன வளர்த்துறேன், என்கிட்டே ஒத்தையை கட்டுறியா? வர எங்க ஓடி இருப்ப? மாட்டினியா மாட்டினியா? வா, இங்க இருந்து வந்து அங்கேயே போயிரு. நான் இனிமே அவனை பார்க்க கூடாது. போ போயிடு. போயிடு, இனிமே இந்த பக்கம் பார்க்க கூடாது. போயிடு. இதுக்கெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். நான் உன்னை மறக்க மாட்டேன். ஆனா இந்த பக்கம் வராத, ஓடி போயிடு. எங்க இருந்து வந்தியோ அங்கேயே போயிடு. கடைசியாக எங்களுக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னா அந்த அவரோட மனைவி வந்து பிரசவ காலத்தில் வந்து குழந்தைய பிரசவிக்கும் போது அந்த பிறந்த குழந்தை வந்து ஒரு நார்மலான குழந்தையா இல்லாமல் ஒரு வித்தியாசமான
ஒரு பயங்கரமான ஒரு உருவத்தில் வந்து அந்த குழந்தை வந்து பிறந்தது. அதுக்கப்புறம் அந்த பர்சன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து என்ன சொன்னாருன்னா, ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டாரு. என்னால் தான் இவ்வளவும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், என்னால் தான் எல்லாமே போச்சு, என் லைஃபே போச்சு, என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 நாள் கழித்து வந்து அவர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மையிலே அவர் சூசைட் தான் பண்ணிக்கிட்டாரா இல்லை அதுக்கு வேறு ஏதாவது காரணம் இருக்கான்னு தெரியல. இன்ன வரைக்கும் என் கூட்டாளிக்கு தெரிஞ்சதே என்னென்னா, அந்த மனைவி வந்து அவங்க வந்து பிரசவம் டைம்லேயே இறந்துட்டாங்கன்னு தெரியும். கணவர் வந்து அந்த பர்சன் வந்து ஒரு 2-3 நாள் கழித்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் அந்த குழந்தை என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாதான். கடைசியில் யாருக்குமே நடக்காத ஒரு விஷயம் பாலா குடும்பத்தில் நடந்துச்சு. இதுக்கு காரணம் பாலா தேடிய வழி, தோயோல். I am sorry. ஷமிலா, 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 நீ தனியா விட்டு போயிட்டிய ஷமிலா. நான் ஸோ இதை கண்டோன்னே வந்து எல்லாருமே வந்து ரொம்ப பயந்து போயிட்டாங்க. ஸோ என்னடா ஒரு வித்தியாசமாக ஒரு பயங்கரமான ஒரு தோற்றத்தில் ஒரு குழந்தை இருக்க, இது உண்மையிலே குழந்தையா இல்லையா அப்படின்ற ஒரு பயத்திலே வந்து ரொம்ப பேர் ஆச்சரியத்தோடு இருந்தாங்க. அந்த அவரோட மனைவியும் வந்து அதே இடத்துல வந்து பிரசவிச்சோடனே இறந்துட்டாங்க. ஸோ இப்போ இதுதான் கடைசியாக நாங்கள் கேள்விப்பட்டோம். இது மேபி வந்து அந்த தோயோலோட வேலையாக கூட இருக்கலான்னு ரொம்ப பேர் சொல்கிறாங்க. பாலா இவரோட வாழ்க்கையில் பார்த்தோம்னா இவர் ஷர்மிளா அடையிறதுக்காக எடுத்த வழி ஒரு தவறான வழி. நிஜமான வாழ்க்கையில் ஷர்மிளாவுக்கு ஒரு குழந்தை பிறந்த பிறகு பாலா அவர் ரூமில் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. ஆனால் அந்த குழந்தை என்ன ஆச்சுன்னு கடைசியில் யாருக்குமே தெரியல. நம்ம வாழ்க்கையில் வைக்கிற அடி சரியாக இருந்துச்சுன்னா முடிவும் சரியாக இருக்கும். சில நேரங்களில் நம்ம சாலையில் ஒண்டியாக நடந்து போகும் பொழுது திடீர்னு சாலையிலோட விளக்கு அமைஞ்சிரும். அப்போ ஒரு நிமிஷம் நமக்கு மூச்சை நின்று போகிற மாதிரி இருக்கும். சில பேர் சொல்கிறாங்க அடிக்கடி விபத்து நடக்கிற சாலையில் தான் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு. ஏன்னா இறந்து போன ஆத்மாக்கள் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கோம். நம்ம கூட வீடு வரைக்கும் வரணும்னு கூட சொல்கிறாங்க சில பேர். எதுக்கும் அந்த மாதிரி இடத்துல நடந்து போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து போங்க.